நாரி போன சிக்கன், கெட்டு போன பிரியாணி. எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி கடையோட சென்ட்ரலைஸ்டு சிக்கன் எப்படி தப்பிச்சுது? உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளோட செம்ம ட்விஸ்ட். இது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு தொகுப்புல பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்கள் காண்டிவன். இது நம்ம நியூ பாரத். சென்னை கொடுங்குயூர் இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எஸ்எஸ் ஹைதராபாத் பக்கெட் பிரியாணி கடையில், அந்த பகுதியில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கடை. அந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட்டாக பிரியாணி வியாபாரம் செஞ்சுட்டு வர்றாங்க எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி. இந்த மாதம் 16ஆம் தேதி அந்த ஹோட்டலில் விற்பனை செஞ்சாங்க இல்லையா சிக்கன் பிரியாணியை, அதை சாப்பிட்ட ஜென்ஸு, லேடிஸு, குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40 பேர் வந்து வாந்தி மயக்கம் வந்து அவங்க வீட்டில் வந்து தொப்புன்னு விழுந்திருக்காங்க. வீட்டில் இருந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பதறி போய் மயக்கம் போட்டு விழுந்த எல்லாரையும் என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் எடுத்துட்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து நிறைய பேர் வாந்தி மயக்கத்தோட வந்து அட்மிட் ஆயிருக்காங்க. என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அங்க அட்மிட் ஆனவங்களுக்குள்ள ஒருத்தர் விசாரிச்சு பார்த்தப்போ என்ன அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா, இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கொடுங்கையூர்ல இருக்கக்கூடிய எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி கடையில தான் பிரியாணி வாங்கி சாப்பிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்க, சொந்த பந்தம் எல்லாம் டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் நேரா கொடுங்கையூர்ல இருக்கக்கூடிய எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி கடைக்கு போயிட்டு ஆவேசமா குரல் எழுப்புறாங்க, வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. இந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ரொம்ப வைரலா போயிருந்துச்சு. அந்த வீடியோவெல்லாம் இப்ப கொஞ்சம் பாருங்க. 15 பேருக்கு ஒரே வாங்கி பேசி லூஸ் போஷன் தலைவலி ஜுரம் என் பொண்ணுக்கு டைஃபாய்டுன்றாங்க. என் பொண்ணாடி அப்படியே எல்லா ப்ரூஃபும் இருக்கு சார், எல்லாமே இருக்கு சார். சார் இது எல்லாரும் சோசியல் மீடியால போடுங்க சார். எம்கேபி நகர் பிரான்ச் எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணில இந்த மாதிரி பண்ணி 45 பேர் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. ப்ரூஃபோட ரீதி வாங்கிட்ட கேட்க வந்தோம் சார். நாங்க சார் எங்களுக்கு என்ன சார் தெரியும், நாங்க ஒரு சாப்பிட்டோம் மனசார 4 வயசு பொண்ணு என் குடும்பமா கிடையாது. இவரு வந்து என் ஃப்ரெண்டா என் குடும்பமா கிடையாது. என் வார்டு பக்கத்தில் அட்மிட் ஆயிருக்காரு. என் வார்டு பக்கத்தில் அட்மிட் ஆயிருக்காரு. நான் போன் பார்த்துருக்கேன். நான் என் பொண்ணு வந்திருக்கேன் சார். என் பொண்டாடி இருக்கா, கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் சார். நீங்க எல்லாரும் கேளுங்க சார். எல்லாரும் 10 பேரா ஒர்க் பண்ற எல்லாரும் கேளுங்க சார். சார் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தேன் சார். நீங்க ஓனர் யார் சார்? அவங்க சார் கம்ப்ளைண்ட் அவங்க கூட சார் கம்ப்ளைண்ட்லாம் தரோம் சார். கேளுங்க சார். இப்போ ஹோட்டல்ல தான் சொல்லுங்க. கம்ப்ளைண்ட் சொல்லுங்க. கேளுங்க. நம்ம எல்லாரும் மூச்சு பூச்சி இல்லாம இருக்கா பொண்ணு சொல்றாங்க. ராசி ஹாஸ்பிட்டல் தண்டாரிப்பேட்டில் என் பக்கத்தில் அட்மிட் ஆயிருந்தாரு. இவருக்கு என்ன விஷயம் தெரியல. நான் போன் பண்ணி இந்த மாதிரி நம்பர் எடுத்து பேசுறேன். நான் அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டேன் பாட்டு. இதே போலதான் பொன்னேரியில் இருக்கக்கூடிய எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி கடையிலும் பிரியாணி சாப்பிட்ட ஒரு 10 பேர் என்ன பண்றாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க. அந்த கடையிலும் பிரியாணி வாங்கி சாப்பிட்டவங்க எல்லாமே ஒண்ணு கூடி கடைக்கு போய் சண்டை போட ரொம்ப பரபரப்பா இருக்கு அந்த கடை. 2 கடைக்கும் போலீஸ் போறாங்க, விசாரணை பண்றாங்க. அதுக்கப்புறமா வந்து அங்க பாதுகாப்பு கருதி போலீஸ் என்ன பண்றாங்க, 2 கடையை மூடிடுறாங்க. அடுத்ததா இதுல வந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிக்கு அடிச்சாங்க பாத்தீங்களா ஒரு ட்விஸ்ட். அது என்னன்னா, வழக்கமா ஏதாவது ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு கரப்பாம்பூச்சி ஏதாவது விழுந்துருந்துச்சுன்னா உடனே அதை வந்து சம்பந்தப்பட்ட நபர் ஒரு வீடியோ எடுத்து அதை வாட்ஸ்அப்ல அனுப்புவாரு. இந்த வாட்ஸ்அப்ல வரக்கூடிய தகவலை வச்சுதான் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி இருக்காரு இல்லையா சதீஷ், அவங்க தலைமையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து அங்க போய் கடையை மூடி சீல் வச்சிருவாங்க. இது வழக்கமா ஒண்ணுதான் பண்ணிட்டு இருந்தாரு. அப்படி இல்லைன்னா அந்த கடைக்கு வந்து ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க, வார்னிங் நோட்டீஸ் மாதிரி கொடுத்து விட்டுருவாங்க. ஆனா திங்கட்கிழமை இரவு இருக்கு இல்லையா, எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி கடையில வந்து பிரியாணி வாங்கி சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனவங்களோட வீடியோ, அதே மாதிரி எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி கடைக்கு போய் பப்ளிக் பண்ண போராட்டம், இந்த வீடியோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மீடியாக்கள்ல வந்து சில மீடியாக்கள் வந்து வெளியாகி இருந்துச்சு. அதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா சென்னை மண்டலத்தில் இருக்கக்கூடிய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்க்கு மட்டும் எந்த தகவலும் கிடைக்கல போல அப்படின்னு நம்மளும் பார்க்கணும். இவ்வளவு வீடியோ வந்தோம், உடனடியாக கொடுங்கையூர்ல இருக்கக்கூடிய எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி கடைக்கு உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் போவே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இந்த பிரச்சனை ரொம்ப பெரிய அளவில் விஸ்வரூபமானதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா 19ஆம் தேதி அன்னைக்கு போய் கொடுங்கையூர்ல இருக்கக்கூடிய எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி கடைக்கு வந்து உணவு பாதுகாப்பு அதிகாரி சதீஷ் வந்து அவர் போறதுக்கு உண்டான வழியே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த உணவு பாதுகாப்பு
பாதுகாப்பு அதிகாரி சதீஷ் இருக்காரு இல்லையா, தனது படைப்பரிவாரங்களோட போயிட்டு பிரியாணி கடையில் வந்து ஒரு ஆய்வு பண்றாரு. வழக்கம் போல அங்கே கெட்டு போன சிக்கனு, நாரி போன பிரியாணி இருந்திருக்கு. அதை எல்லாத்தையும் அகற்றுமாறு சொல்லிட்டு தற்காலிகமாக கொடுங்கையூரில் இருக்கக்கூடிய SS ஹைதராபாத் பிரியாணி கடைக்கு சீல் வச்சுட்டு போயிருக்காரு நம்ம அதிகாரி சதீஷ். அதாவது 16ஆம் தேதி பிரியாணி வாங்கி சாப்பிட்டு பலர் மயக்கம் அடைஞ்சிருக்கக்கூடிய நிலையில 3 நாளைக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா SS ஹைதராபாத் பிரியாணி கடைக்கு போய் உணவு பாதுகாப்பு அதிகாரி போறதுக்கு வழி தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இதுல ஒரு ஹைலைட் ஆனது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொடுங்கையூர் SS ஹைதராபாத் பிரியாணி கடையில பரவாயில்லைங்க, அதிகாரிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 நாளைக்கு அப்புறம் தான் வந்து அங்க போறதுக்கு உண்டான வழி தெரிஞ்சிருக்கு. ஆனா பொன்னேரி SS ஹைதராபாத் பிரியாணி கடை இருக்கு இல்லையா, அங்க அதிகாரிங்க போறதுக்கு வந்து 5 நாளா இருக்குது அந்த ரூட் தெரியறதுக்கு. அதாவது 16ஆம் தேதி வந்து பொன்னேரி SS ஹைதராபாத் பிரியாணி கடையில பிரியாணி சாப்பிட்டவங்க ஒரு 10 பேர் மருத்துவமனைக்கு போய் அனுமதிச்சிருக்காங்க. ஆனா 21ஆம் தேதி தான் பொன்னேரியில் இருக்க கடைக்கு போயிட்டு வந்து உணவு பாதுகாப்பு அதிகாரிங்க ரைடு பண்ணியிருக்காங்க. கொடுங்கையூர்ல இருக்கக்கூடிய ஹைதராபாத் பிரியாணி கடை போலதான் வந்து பொன்னேரியில் இருக்கக்கூடிய SS ஹைதராபாத் பிரியாணி கடையிலையும் நாரி போன சிக்கனும் கெட்டு போன பிரியாணியும் இருந்திருக்கிறது வந்து தெரிய வந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் வழக்கம் போல அவற்றை எல்லாம் வந்து எடுத்து மீடியாவுக்கு முன்னால வந்து காட்டி உணவு ஊழியர்கள் இருக்காங்களே அங்க எம்ப்ளாய்ஸ், நீங்க எல்லாம் சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ் வந்து ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் என்ன பண்றாரு, சம்பிரதாயப்படி வந்து SS ஹைதராபாத் கடைக்கு மட்டும் சீல் வச்சுட்டு சென்று இருக்கிறாரு நம்ம உணவு பாதுகாப்பு அதிகாரி சதீஷ். இந்த விவகாரத்துல வந்து SS ஹைதராபாத் பிரியாணி கடை எப்படி தப்பிச்சுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். என்னடா கெட்டு போன பிரியாணி வித்த 2 கடைக்கு தான் சீல் வச்சிட்டாங்களே, அதுக்கப்புறம் எப்படி வந்து SS ஹைதராபாத் பிரியாணி கடை தப்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்ற அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறது எனக்கு கேட்குது. இங்க தாங்க உணவு பாதுகாப்பு அதிகாரிகளோட ட்விஸ்ட் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 19ஆம் தேதி விற்பனை செஞ்சாங்க இல்லையா அந்த ஒரு பிரியாணி கடை, அதுல ஒரு 50 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையா இருக்காங்க. 5 நாள் வரைக்கும் அந்த கடை பக்கமே உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் போகாதது ஏன்? இந்த இடைவேளையில கடைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை தாராளமா அந்த கடை ஓனர் வந்து சரி செஞ்சிருக்க முடியும். எனவே தான் SS ஹைதராபாத் பிரியாணி கடை பிரச்சனையில சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளே 5 நாட்கள் வந்து அவங்களுக்கு டைம் கொடுத்து சாவகாசமா அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. சரி, இது கூட பரவாயில்லைங்க. இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் செஞ்சதான் செம ட்விஸ்ட். சென்னைக்கு பக்கத்துல அந்த செங்குன்றன்னு ஒரு பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதிக்கு பக்கத்துல தான் அலமாதி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த SS ஹைதராபாத் பிரியாணி கடையோடைய சென்ட்ரலைஸ்டு கிச்சன் வந்து செயல்பட்டு இருக்கு. அங்க சமைக்கக்கூடிய பிரியாணி தான் வந்து பாத்தீங்கன்னா SS பிரியாணி கடைக்கு வந்து சப்ளை செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது எப்படி சொல்லணும்னாக்கா, இந்த SS ஹைதராபாத் பிரியாணி விற்பனை செய்யப்படக்கூடிய கடைகள்ல மொத்த பிரியாணி இங்க தான் சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது அலமாதியில் இருக்கக்கூடிய சென்ட்ரலைஸ்டு கிச்சன்ல சமைக்கப்பட்டு தினந்தோறும் எல்லா கடைகளுக்கும் அனுப்பி வைக்கிறது தான் ஒரு வழக்கம். சோ உணவு சமைக்கிறது இந்த இடம். இந்த மாதிரி இருக்கும்போது உணவு பாதுகாப்பு அதிகாரிங்க முதல்ல எங்க போய் சோதனை நடத்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஆமா, நிச்சயமா சென்னை செங்குன்றத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய SS ஹைதராபாத் பிரியாணி கடைக்கு சொந்தமான அந்த சென்ட்ரலைஸ்டு கிச்சனுக்கு தான் அதிகாரிங்க போயிருக்கணும். ஆனா 16ஆம் தேதி விற்பனை பண்ணாங்க இல்லையா அந்த பிரியாணி, அது கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு 19ஆம் தேதி கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அதை தயார் செஞ்ச இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 21ஆம் தேதி தான் போயிட்டு உணவு பாதுகாப்பு அதிகாரி சதீஷுக்கு வந்து ரைடுக்கு போறாரு. இந்த 5 நாள் டைம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அங்க சென்ட்ரலைஸ்டு கிச்சனை வந்து நீட்டா பராமரிச்சுக்கணும், ரைடுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா சுத்தமா இருக்கிற மாதிரி காட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு SS ஹைதராபாத் பிரியாணி கடைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது SS ஹைதராபாத் பிரியாணி கடைக்கு சாதகமா அதிகாரிங்க நடந்துகிட்டு இருக்காங்க. இது மூலம் தான் SS ஹைதராபாத் பிரியாணி கடைக்கு சொந்தமான அந்த சென்ட்ரலைஸ்டு கிச்சன் வந்து தப்பிச்சுது. இப்பவும் பாத்தீங்கன்னா கொடுங்கையூர், பொன்னேரி இந்த 2 கிளைகளை தவிர்த்து பாத்தீங்கன்னா மற்ற எல்லா கிளைகளும் பிரியாணி ரொம்ப ஜரூரா விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. இதுல SS ஹைதராபாத் நிறுவனம் எப்படி தப்பிச்சுது அப்படின்னா, பொதுவாகவே சென்னையில் இருக்கக்கூடிய பிரபல ஹோட்டலா இருந்தாலும் சரி, சாதாரண ஹோட்டலா இருந்தாலும் சரி, எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா FSSAயோட விதிமுறைகள் படி தான் வந்து உணவு தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுறது இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அத்தனை விதிகளையும் பின்பற்றி உணவகம் அதாவது ஹோட்டலை நடத்தினாங்க அப்படின்னா லாபம் பார்க்கறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை அப்படிங்கிறாங்க. இதனாலதான் FSSAI விதிகளை வந்து பின்பற்றப்படுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிக்கக்கூடிய அந்த உணவு பாதுகாப்பு அதிகாரிகளை வந்து அந்த ஹோட்டல் உரிமையாளர்கள் இருக்காங்க இல்லையா, கவனிக்க வேண்டிய விதத்துல வந்து நல்லா கவனிச்சிடறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாசம் மாமூல், அதே நேரத்தில் வந்து ஃபெஸ்டிவல் டைம்ல வந்து ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க, இல்ல மாமூல் கொடுப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் கவனிக்கிறதுனால தான் வந்து பாத்தீங்கன்னா சுகாதாரமற்ற முறையில் வந்து ஹோட்டல் செயல்படுது இல்லையா, அவங்க எல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம ஹோட்டல் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த உணவகங்கள்ல பாத்தீங்கன்னா அதிகாரிகளுடைய டாப் பிரியாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு உணவகம் தான் இந்த SS ஹைதராபாத் பிரியாணி கடை. இங்கிருந்து வரக்கூடிய மாமூல் பாத்தீங்கன்னா மற்ற ஹோட்டல்ல இருந்து வர மாமூலை விட அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனாலதான் இந்த பிரியாணி சாப்பிட்டு ஒரு 50 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு இருந்தாங்களும் கூட SS ஹைதராபாத் பிரியாணியோட
பிரியாணியோடைய அந்த சென்ட்ரலைஸ்டு கிச்சன் இருக்கு இல்லையா, இப்போ கூட வந்து அங்கே அடுப்பு எரிஞ்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்மையில் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்புக்கடை பிரியாணிக்கு வந்து அதிகாரிங்க வந்து சீல் வச்சாங்க, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்எஸ் பிரியாணியில் சாப்பிட்டு மயங்கியது போல அப்புக்கடையில் வந்து சாப்பிட்டு யாரும் மயங்கல, வாந்தியும் எடுக்கல. ஆனால் சுகாதாரமற்ற முறையில் அப்புக்கடை கிச்சன் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உறுதி செய்ததா அதிகாரிகள் வந்து அந்த கடைக்கு சீல் வச்சிருந்தாங்க. இதே பாணியில தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஹைதராபாத் நிறுவனத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காம அதிகாரிகளை வந்து தடுக்கிறது வந்து அதிகாரமா இல்ல மாமூலா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட இன்னைக்கு நிகழ்ச்சியை நம்ம முடிப்போம். மீண்டும் இன்னொரு தொகுப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எப்போதும் போல் நான் காண்டீவன்.